ஏங்க நேட்டோ உக்ரைன் கவுன்சில் மீட்டிங் கூப்பிடுங்க, எல்லாம் பேசணும். அது முடியல, எங்களுக்கு ஆயுதம் அதிகமாக வேணும், அதை பற்றி சில விஷயங்கள்லாம் பேசணும், இம்பார்ட்டனாக கூப்பிடுங்க மீட்டிங்கை அப்படிங்கிறது போல் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புலேருந்து வேண்டுகோள் வந்ததுனால நேட்டோவோட சீஃப் இருக்கிறார் இல்லையா, ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள், அவர் தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. ஏப்ரல் 19, அதாவது நாளைக்கு உக்ரைன் நேட்டோ கவுன்சில் மீட்டிங் இருக்கு இல்லையா, அது பிரசல்ஸ் வச்சு கூட போகுது. இதில் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் லெவல் மீட்டிங் இருக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களும் போவார் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஏன் இதை நான் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி தெரியுது. அப்படியா என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா இதுக்கு பின்னாடி சில பல காரணங்கள்லாம் இருக்குது. அந்த காரணங்கள் எல்லாத்தையும் நம்ம கட்டவிழ்த்து விடுவோம், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது போல். ஸோ வந்து நேட்டோ உக்ரைன் கவுன்சில் மீட்டிங் நடக்க இருக்குது. அதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைன் விட்டு வெளியே கிளம்பி போகிறாரு. எப்போ? ஏப்ரல் 19. சரி, ஓகே. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற கிரீமியா பகுதி. இந்த கிரீமியாவில் டென்ஸ்கா இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. அதாவது ஒரு மிசைல் தாக்குதல், ப்ரிசைஸ்டு ஸ்ட்ரைக் அப்படின்னு உக்ரைன் தரப்புலேருந்து சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த டென்ஸ்காயில் இருக்கக்கூடிய ஏர்ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல வச்சிருப்பாங்க போல இருக்குது ரஷ்யா. அதில் வந்து தாக்குதல் நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செய்திகள், ஏன் இப்போ இது நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரடியான்ஸ்க் பகுதி. இதுவும் ஜப்ரோஷியா பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரடியான்ஸ்க் பகுதி. இந்த பகுதியிலையும் ஒரு வெடி விபத்து கேட்டதா சொல்லப்பட்டு வருது. அங்கேயும் ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு, புடானா அவர்கள் இறந்துட்டாருன்னு. அது காரணம் என்னன்னா, அவரை காணோம், அதனால அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறது போல வதந்தி பரவ ஆரம்பிச்சிடும். ஏன் காணாமல் போனார், அதுவும் இந்த ஒரு சமயத்தில்? ஏன்னா அவர் இறந்துட்டாருன்ற செய்தி வந்து பார்த்தீங்கன்னா பல தடவை அவர் இறந்து மீண்டும் மீண்டும் வந்திருக்கிறாரு. திரும்பி வந்துடுவார், அவருக்கு அது எந்த இதுவும் இல்லை. பட் ஆனால் இப்போ அவர் காணாமல் போயிருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள்? அப்புறம் உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃபான சிர்ஸ்கி அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவரையும் காணல அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்காங்க. எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வர சொல்லுங்கப்பா அப்படிங்கிறதோட எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ முக்கியமான தலைகள்லாம் எதுக்கோ பதுங்குது. ஸோ இதுக்கு பின்னாடியில் என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருவோம் இந்த பதிவில் தெளிவாக. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். முதல்ல உக்ரைன் நேட்டோ கவுன்சில் மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்காக உக்ரைனோட அதிபர் போக இருக்காரு. போனார்னா கண்டிப்பாக ஆயுதங்கள் கேட்பாரு. ஆயுதங்கள் அதிக அளவில் தேவை. சமீப காலமாக விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நேட்டோ வந்து அந்த ராம்ஸ்டெயின் மீட்டிங்கை வந்து இதுக்கு மேலே தலைமை தாங்கி பண்ணிக்கோங்க அப்படின்றது போல். ஸோ இதுக்கு மேலே உக்ரைனுக்கு வேணுங்கிற ஆயுத உதவிகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நேட்டோலேருந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இது எதுக்காக அப்படின்னா, ஒரு ரெட்லைன் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க. இப்போ அதாவது அந்த செய்தி தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் இஸ்ரேல் வந்து டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய கன்சுலேட் அடித்தாங்க. அதுக்கப்புறம் ஈரான் வந்து தாக்குதாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நடந்தது. அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட்லாம் நடந்தது. இப்போ வரைக்கும் நேட்டோ வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ நேட்டோவோட சீஃப் இருக்கிற இல்லையா, ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள், அவர்கிட்ட வந்து என்னங்க எத்தனை இருக்குதுங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது போல கேட்டதுக்கு, அதெல்லாம் கான்ஃபிடென்ஸ் இருங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது, இராணுவ ரகசியம், சிதம்பர ரகசியம் மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஆனாலும் எங்ககிட்ட 100 இருக்குது. அப்புறம் ஏங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறது போல இருக்குது. பட் ஆனால் எங்கிட்ட 100 இருக்குது, எங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இருக்குது, பேட்ரியாட் பேட்ரிஸு இதெல்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது போல் நேட்டோ சீஃப் தரப்புலேருந்து இருக்குது. அப்புறம் ஏங்க இங்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி போய் சவுதி அரேபியாலாம் கேட்கலாம், அந்த பெர்ஷியன் கல்ஃபில் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் கேட்டு வரலான்ட்டு போகிறாங்க அப்படிங்கிறது போல் கேள்வியெலாம் இருக்குது. பட் இதெல்லாம் தனிப்பட்ட விஷயங்கள். இப்போ வந்து உக்ரைனுக்கு அதிக அளவில் ஆயுதங்கள் தேவை, பார்த்தாலே நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ இந்த சமயத்தில் யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா செனட் சபையில் இந்த உக்ரைனோட எய்டுக்கான பில்லு வந்து அப்ரூவல் ஆக போது மைக் ஜான்சன் அவர்கள் தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை நான் அங்கீகரிக்கிறேன் அப்படிங்கிறது போல ஜோ பைடன் அவர்கள் தற்போதைய அதிபராக இருக்கிறார் இல்லையா அமெரிக்கா, அவரும் சொல்லிட்டாரு. இப்போ எதிர்கட்சி, அது அவங்க தான் பிரதானமாக இருக்கிறாங்க, அதாவது ரிப்பப்ளிகன்ஸ், அவங்க ஆதரிச்சா மட்டும்தான் இப்போ உக்ரைனுக்கு எய்டு போகும். அப்படி இல்லைன்னா உக்ரைன் அங்கேயே தங்கிக்க வேண்டியதான் வந்தத்துலேயே அப்படிங்கிறது போலதான் யதார்த்தமான உண்மை. சரி, ஓகே. அமெரிக்காவோட செனட் சபையில் இது போல பில் வந்திருக்கு. இந்த பில்லில் உக்ரைனுக்கு மட்டும் இல்லை, இஸ்ரேலுக்கு இருக்குது, ஏசியா பசிபிக் இது போல பல நாடுகளுக்கு இருக்கு. பட் நம்ம குறிப்பாக உக்ரைனை மட்டும் பேசுறதுனால உக்ரைனோட பார்ட்டை மட்டும் எடுத்து வந்திருக்கிறேன். இப்போ இந்த பில் அப்ரூவ் ஆகிறதுக்கு 30 நாள் டைம் இருக்குது, காலக்கெடு இருக்குது. அப்படி இல்லைன்னா திரும்பி எக்ஸ்பயர் ஆயிரு, திருப்பி கருத்து கணிப்பு, ஓட்டு எடுப்பு, இது போல பல விஷயங்கள் நடக்கும். இப்போ அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது. இந்த 30 நாளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும், அதுக்காக வெயிட்டிங். இப்போ உக்ரைன் நேட்டோ கவுன்சில் மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ அது நடக்க போகுது ஏப்ரல் 19. ஸோ அது நடந்ததுக்கு அப்புறமா ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த செனட் சபையில் ஏதோ ஒன்று பண்ணி அந்த 60 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான எய்டு, இதில் ஏடிஎஸ்எம்எஸ், இதில் பல விஷயங்கள் அடங்கும். இதை வந்து உக்ரைனுக்கு தூக்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிறது போல இருக்குது. அதாவது உங்களுக்கு அது புரியுதுங்களா? இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை எந்த அளவுக்கு ரஷ்யா ஈரானுக்கு உதவுறாங்களோ அந்த அளவுக்கு அமெரிக்கா
இங்கே உதவுவாங்க அப்படிங்கிறது போல் ஒரு செக் இருக்கா அப்படிங்கிறது போல் கேள்விகள் இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் ஓகே, இதுக்கு மேட்ச் பண்ண வேணாம். இதுலேயே நிறையா ரிலேட்டடான விஷயங்கள் இருக்குது. இப்போ மெயினான விஷயத்துக்கு வருவோம். இப்போ டன்ஸ்காய், அதாவது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க கிரீமியா பகுதியில் இருக்கக்கூடிய டன்ஸ்காயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாக்குதல் நடந்துருச்சு. இப்போ இமேஜஸ் வீடியோஸ்லாம் லைனாக லோட் ஆகும், அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். இப்போ மொதல் இமேஜ் லோட் ஆயிருக்கும். இந்த இமேஜ் சேட்டலைட்டால் எடுக்கப்பட்ட இமேஜ் தான். இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 9ஆம் தேதி எடுக்கப்பட்டது. மார்ச் ஏப்ரல் தான் போன மாதம் எடுக்கப்பட்ட ஒரு இமேஜ் தான் இது. இந்த இமேஜில் பார்க்கும்போது கிளியராக தெரியுது அந்த இடத்துல ரஷ்யா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. இது டன்ஸ்காய் ஏர்பேஸில் எடுக்கப்பட்ட ஒரு சேட்டலைட் இமேஜ். இப்போ அடுத்த இமேஜ் லோட் ஆயிருக்கும். இந்த இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7 அந்த டன்ஸ்காய் ஏர்பேஸில் அந்த பகுதியில் ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அங்கே இல்லை. ஸோ ரீலொகேட் பண்ணிக்கிறாங்க ஏப்ரல் 7. ஆனால் இன்னைக்கு தேதி என்ன, ஏப்ரல் 18. ஸோ தேதி வாரியாக வித்தியாசம் இருக்குதா, அதனால அங்கே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லாமல் இப்போ இல்லை திரும்பி கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நம்மளுக்கு தெரியாது. இப்போ எந்த இடத்துல தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி வருதா. இப்போ இந்த இமேஜ் லோட இருக்கும். இந்த இமேஜ் நாசாவோட ஃபயர் ஆர்ம்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட இமேஜ். ஸோ அந்த இமேஜில் அந்த ஃபயர் ஆர்ம்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த இடத்துல வெடி விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிறது போல சேட்டலைட் இமேஜில் நம்ம எடுக்க முடியும். ஸோ அந்த இமேஜில் பார்க்கும்போது இதே டன்ஸ்கா ஏர்பேஸில் தான் வெடி விபத்து நடந்திருக்கு. இங்கே தாக்குதல் பண்ணுறதா தான் உக்ரைன் தரப்புலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறது போல தான் வீடியோ பதிவுகள் வருது, நம்மளுக்கு ஆதாரங்கள் இருக்கு. ஆனால் நடுவில் மாற்றி இருக்கிறாங்க, நடுவில் என்னமோ நடந்திருக்கு. இப்போ இமேஜ் வீடியோ பதிவுகளோட இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெடி விபத்து நடந்து லான்ச்சர்ஸ்லேருந்து மிசைல்ஸ் வந்து லான்ச் ஆகுது, அது நம்மளுக்கு நல்லா தெரிய வருது. ஸோ அந்த இடத்துல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்று இருந்திருக்குது, அது மேலே தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லேருந்து லான்ச் ஆகக்கூடிய மிசைல்கள் வேறு பக்கம் போய் விழுந்து வெடிச்சிருந்திருக்கு. இதனாலேயும் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் மிகப்பெரிய வெடி விபத்து அங்கே நடந்திருக்கு. சரி, அப்படி அங்கே எத்தனை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. இப்போ ஒரு இமேஜ்லோட இருக்கும், மொத்தம் 3 அப்படிங்கிறது போல சொல்கிறாங்க. ஆனால் சிலர் 4 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் இதில் பார்க்கும்போது பிரதானமாக S-300 இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு S-400 அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. பட் நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியாது. இதில் 3 இருக்குது 4 இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதில் எத்தனை ஒரிஜினல் எத்தனை மார்க்அப்ஸ் அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இது எல்லாமே ஒரிஜினல்னே வச்சுக்கோங்க. மொத்தம் 3ன்னு சொல்கிறாங்க. ஸோ 3 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யாவோட தான் அங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இதே ஏப்ரல் 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் சேட்டலைட்னு சொல்லலாம். அந்த சேட்டலைட்டில் இருக்கக்கூடிய இமேஜ் இதுதான். இது சேட்டலைட்லேருந்து எடுக்கப்பட்ட இமேஜ். இது ஏப்ரல் 17ஆம் தேதி எடுக்கப்பட்ட ஒரு இமேஜ். இந்த சேட்டலைட் இமேஜில் பார்க்கும்போது அங்கே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே இல்லை. இது போல் சேட்டலைட் இமேஜ்லாம் வச்சு பார்க்கும்போது அங்கே இருக்கா இல்லையா, இருந்துதா மாற்றிட்டீங்களா, அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் நம்மளுக்கு என்ன ஏது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். இப்படி இருக்கும்போது ஜப்ரோசியா பகுதியில் இருக்கக்கூடிய பிரடியான்ஸ்க், இந்த பிரடியான்ஸ்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ரஷ்யாவுக்கு. சியாஃபசோவில் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பிரடியான்ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து நடந்திருக்கு. இதுக்கு காரணம் உக்ரைன் ஒரு துல்லிய தாக்குதல் பண்ணிக்கிறாங்க இந்த பகுதியிலையும். இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுது, ரஷ்யாவோட 2 முக்கியமான பகுதிகளில் உக்ரைன் தரப்புலேருந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அப்போ உக்ரைன் தரப்புலேருந்து ஏதோ ஒரு ஆப்ரேஷனை முன்னெடுத்திருக்காங்க. அதுக்கான ப்ரிலிமினரியாக தான் இது போல வேலைகள் நடந்திருக்கு. இப்போ உக்ரைனோட அதிபர் உக்ரைன்லேருந்து வெளியே போயாச்சு. புடானோ அவர்கள் ஆளக்கானோ மறைஞ்சிட்டாரு, ரேடார்லேருந்து இல்லை, சிலர் இறந்துட்டாருன்றாங்க. பட் ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை, மறைஞ்சு போயிட்டாரு. அடுத்த சிரிஸ்கி அவர்கள் அவரும் மறைஞ்சு போயிட்டாரு. ஸோ முக்கியமாக இப்போ உக்ரைனில் இருக்கக்கூடிய டாப் அஃபீஷியல்ஸ்லாம் ஆஃப் த ரேடார்ல இருக்கிறாங்க. உக்ரைனோட அதிபர் கிளம்பி போயிட்டாரு. இந்த சமயத்தில் நேட்டோ உக்ரைன் மீட்டிங் நடக்க போகுது. எதுக்காக? ஆயுத உதவிக்காக. அதே போல இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை இருக்க போது, அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இதே நேரத்தில் டைம் கெடு கொடுத்துருக்குறாங்க. யூஎஸ் செனட் சபையில் அந்த பில் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னது போல ஒரு வேளை கிரீமியா பிரிட்ஜை அடிச்சாங்க அப்படின்னா, அதை உடைச்சிட்டாங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய மீடியா வெற்றியாக மாறும். இதனால உக்ரைனுக்கு ஆயுத உதவிகள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. மேற்குலக நாடுகள்லாம் துவண்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குலாம் திரும்பவும் புத்துணர்ச்சி கிடைச்சி திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்துங்கிறது போல உக்ரைனுக்கு உதவக்கூடிய வேலைகளில் இறங்குவாங்க. இதுக்காக ஏன்பா எல்லாம் மறைஞ்சு போகணும் ஓடி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போல ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா ரஷ்யாவுக்கு ரொம்ப கோபம் அதிகமாக இருக்கும். அதனால எப்படி தாக்குவாங்க, என்ன மாதிரி தாக்குவாங்கன்றது தெரியாது. ஸோ மிக பெருமளவில் ஏதோ ஒரு அட்டாக் எடுத்துட்டாங்க அப்படின்னா, முக்கிய தலைவர்கள் இறந்துட்டாங்கன்னா அது மேற்குலக நாடுகளுக்கும் சரி உக்ரைனுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய இழப்பாக மாறிடும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இவரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக
இவரை இங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க, உக்ரைன்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. இது ஒரு பேட்டர்ன். நீங்கள் எப்போ ஒரு முக்கியமான அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைன்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இது நான் பார்க்கும்போது எனக்கு தெரியக்கூடிய ஒரு பேட்டர்னாக இருக்குது. ஸோ இப்போ கிரீமியா பிரிட்ஜில் ஒரு தாக்குதல் நடக்குன்ற பட்சத்தில், இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு தாக்குதல் நடக்குன்ற பட்சத்தில் இந்த பேட்டர்ன் ஒத்து வருது, இது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மளாலேயே வரக்கூடிய செய்திகளை வச்சு இந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது போல. ஏன்னா பேட்டர்ன் போல தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஷ்யாவுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால் ரஷ்யாவும் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருப்பாங்க, எந்த பக்கத்தில் அட்டாக் நடக்கும், எப்படி இருக்கும், எந்த மாதிரியான மிசைல்களை பயன்படுத்துவாங்கன்றத எல்லாமே ரஷ்யா நேரத்துக்கு யூகிச்சிருப்பாங்க. அதை தடுக்கிறதுக்கான வழிகள்லேயும் ஈடுபட்டு இருப்பாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதே போல தான் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையிலையும் என்னென்ன நிலைகள் குறிப்பாக இஸ்ரேல் குறி வைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சதுனால கண்டிப்பாக இந்த தேதியும் குறிப்பிடப்பட்டாச்சு அப்படின்றது கூட சொல்லியாச்சு. இந்த சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை இந்த டைமிங்கில் தான் இருக்கும். சாட்டர்டே, சண்டே நைட் பார்ட்டிக்கு போகலாம் அப்படிங்கிறது போல தான் இருக்குது. ஈரான் அப்படி தானே செஞ்சாங்க. ஸோ அதே போல் இஸ்ரேலும் செய்வாங்க அப்படிங்கிறது போல். சாட்டர்டே, சண்டே இந்த லீவு நாள்களில் குறிப்பாக வச்சு செய்வாங்க. இருதரப்புலையும் மாறி மாறி செஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது போல் இருக்குது. ஸோ என்ன நடக்க இருக்குது, யார் தப்பிக்க போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படின்னு வச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காமல் இந்த பதிவை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.